वेदांत वेदीय नारायणादिक्तम श्रीरंगनादि विजयकरमश्रयामः शुद्धज्ञानस्वरूपं विज्ञानविश्राणपदीक्षं दयानिधिं देवप्रदाय शरण्यं देवमेकं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बिकवृन्दराजं वेदान्तलक्ष्मणं गोपालदेशिकान् आश्रयामः श्रीमद्वेदान्तरामानुकरुणालब्धवेदान्तयुक्तं श्रीमत्श्रीवादियोगीश्वरगुरुकृतस्वभावं श्रीरङ्गनाथार्पिमुनिकृपयाप्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तद्भावैर्मदर्भीर्भृङ्गराजं युग्मगतभूरिपरिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये सहस्रकामोपनिषत्तमागमं नमाम्यहं द्वागिरवेदसागरं मान्तिकरं ஜோலைமயிலரங்கர் தமிழ்மறைகளாயிரமும் ஈந்தோபம் மண்பாகுலத்தை இதத்தாய ராமானுசம் தக்க நெறிந்தரையாகி தொக்கியம் உறுப்பு யாழி விஜய் வேதத்தியல் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியம்மாக்கியங்காக்கம் அவையுள் கனிமுதலெம்மா கண்ணபிரான் என்னமுதம் சிவயந்திருமன்னாளன் என்னுடைய சூழல்வானே இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியம்மாக்கியங்காக்கம் அவையுள் கனிமுதலெம்மா கண்ணபிரான் என்னமுதம் சிவயந்திருவென்மனாளன் என்னுடைய சூழல்வானேன்னு பகவானுடைய சாத்மிய போக பிரதர்சனம் சாத்விக போக பிரதானம் பண்ணக்கூடியது இந்த அல்பக்கியனான ஜீவனுடையதான ஞான சங்கோச்சத்தை அறிந்து தன்னுடைய பூர்ணமான அனுபவத்தை அவனுக்கு ஒரே சமயத்தில் கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பூர்வ அனுபவத்துக்கு சாத்விக்கு உத்தரோத்தர அனுபவத்துக்கு அபேட்சை உண்டானவாறு படிப்படியாக தன் அனுபவத்தை கொடுக்கிற அந்த பகவானுடைய அந்த சுபாவத்தினாலேதான் ஆழ்வார் விபுவான பகவானை ஆழ்வார் அனுபவித்தார். விபும் அனுபுஜே இல்லையா சாத்திய போக பிரதானா அப்படின்னு பார்க்கணும். அதுல பெருமாளுக்கும் ஆழ்வாருடையதான இல்லையா திருத்தோல்ல நின்ற நிலையத்திலிருந்து ஆழ்வாருடைய திருநாவல வந்து அமர்ந்தான். நாவல இருந்த அதாவது ஆழ்வாருடைய தாலு சிம்மாசனஸ்தம் சொல்லி தாலுனாக்க முக்கத்தினுடைய அந்த பிரவேசத்துக்கு தாலுன்னு பேரு. அது தாலுன்னு சப்தம் ஜிஹ்வாவுக்கு உபலட்சணம். ஜிஹ்வாவை லட்சிக்கிறது. அதனால தாலு சிம்மாசனஸ்தம்னு ஜிஹ்வாவில் ஜிஹ்வாக்கு சிம்மாசனம் விட்டு அமர்ந்தான். அந்த பகவான் நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்பொடு அழிப்பும் அவனே பூவியல் நாள் தடந்தோழன் புருஷரை புள்ளு வந்தேறும் காவிசேர் மேனி கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளானே அப்படின்னு
இப்படிப்பட்ட பகவான் தன்னுடைய நாவில் இருந்த அனுபவம் சாதித்தவாறே ஆழ்வாருடைய சக்ஷுர் மத்திய நிவிஷ்டம். அது 9வது பாசுரத்துல சக்ஷுர் மத்திய நிவிஷ்டம் அப்படின்னாக்க ஆழ்வாருடைய திருக்கண்களிலே வந்து அமர்ந்தான். கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான், காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி. கமல பயன் நம்பி தன்னை கண்ணுதலான்றும் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே. கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான், காண்பன் அவன் கண்களாலே. கமலக்கண்ணன் அப்படின்னாக்க புண்டரீகாட்சனான தாமரை போல அழகியதான நீண்டதான அகன்றதான திருக்கண்களை உடைய பகவான் கமலக்கண்ணன். அந்த கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான், இப்பொழுது அவன் என்னுடைய கண்களில் உள்ளான். காண்பன் அவன் கண்களாலே. இதுவரை லோகத்தை எல்லாம் என் கண்ணால கண்டது போக என் கண்ணில் அவன் வந்து வீச்சிருக்க இல்லையா, நான் அனைத்தையும் அவன் கண்களாலே காண்பேன். சங்குச்சிதமான என்னுடைய ஊனக்கண்களால் காணாமல் அசங்குத ஞானமுடைய அவனுடைய கண்களால் காண்பன். கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான், காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன். ஐயா, கமலக்கண்ணன் உங்க கண்ணில் உள்ளான், நீயும் அவன் கண்களால் காண்பீர்களா? சரி, அந்த கமலக்கண்ணன் வந்து உன் கண்ணில் இருக்க நீர் அவன் கண்களால் கண்கள் லோகத்தை காணும் அளவுக்கு மற்ற இந்திரியங்கள் எல்லாம் விடாது. 2 காரணம். சாதாரணமாவே இந்திரியங்கள் பகவத் அனுபவ விரோதி இல்லையா, இல்ல இந்திரியங்கள் சாப்பிட்டுகளா இருந்தாலும் ஒரு இந்திரியத்துக்கு இல்லையா அனுபவம் எடுத்தா மற்ற இந்திரியங்கள் இல்லையா அது பங்காளிகளா ஞாத்தி சேதனால எனக்குன்னு சொல்ல முடியா இல்லையா. இந்த இந்திரியங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஞாத்தி இல்லையா, ஞாதிகள் ஒருத்தருக்கு சுகம் வந்தா மற்ற ஞாதிகள் பொறுக்க மாட்டார் போல உங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் இதுக்கு இல்லையா இடையூறு பண்ணுமே, இதுக்கு பிரதிபந்தகம் பண்ணுமே. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி. இந்த இந்திரியங்கள் எல்லாம் அவனுக்கு சரீரமானபடினால, அவனுக்கு நியாமியமானபடினால, அவனுக்கு சேஷமானபடினால அவைகள் அமலங்களாகவே. அமலங்களாக என்ன அர்த்தம் இல்லையா, அந்த ரஜோகுணத்தினால வந்ததான ஸ்பர்தை அசூயை போன்றவைகள். பராமதத்தை கைங்கரியம் பண்ணும் பொழுது எப்படி ஒத்தற்பட்ட கைங்கரியத்தை பண்ணணும், இன்னொருத்தருக்கு அபிசந்தி தோன்றாதோ அது மாதிரி இல்லையா. இப்ப ஆழ்வாருக்கு இல்லையா கமலக்கண்ணன் வந்து ஆழ்வாருடைய கண்ணில் இருந்து ஆழ்வார் அவன் கண்களாலே தான் சர்வத்தை காணும் நிலைக்கு வந்த பிறகும் மற்ற இந்திரியங்களாலே இதற்கு ஒன்றும் உபரோதம் இல்லாதபடிக்கு ஆயிடுச்சு. அது காரணம் என்னன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் அவனுக்கு சரீரபூதமானபடினாலே இவைகள் அமலங்களாக என்ன அர்த்தம், ரஜசமோ குணங்கள்னால வந்த அசூஜாதி தோஷங்கள் அற்றவையாக இவைகள் எல்லாம் அமலங்களாக விழிக்கும். அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி. கமல பயன் நம்பி தன்னை கண்ணுதலானோடும் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே. கமலத்து அயன் நம்பி தன்னை. கமலத்துன்னா தாமரப்பூவை விற்றிருக்கக்கூடிய அஜன், அஜன்னாக்க இல்லையா பிரம்மா. கமலத்து அயன் நம்பி தன்னை இல்லையா, நம்பினாக்க பூர்ணமான ஞானத்தை உடையது இல்லையா. அவன் சொதகா சர்வஜன் இல்லையே வழிய இல்லையா, பெருமாளவனுக்கு சர்வ வேதங்களையும் சர்வ சாஸ்திரங்களையும் அருளி செய்ய இல்லையா, அதை கொண்டு சிருஷ்டி பண்ண வேண்டிய இடத்துல பெருமாளத்தை இன்னொரு நடை போய் கேட்டு ஒரு சந்தேகம் இது தோன்றாதவாறு பூர்ண ஞானம் உள்ளவனாக இருந்தான். கமலத்து அயன் நம்பி. அயன்கிற சப்தமானது இல்லையா தத்பவம். சம்ஸ்கிருதத்தில் உள்ள அஜன்கிற சப்தத்தினுடையதான திரிவு, ஆரிய திரிவு. கமலத்து அயன் நம்பி தம்பி. பிரம்மா பெரிய பிராட்டியார் இல்லையா, அவளும் கமலத்தில் வீற்றிருப்பவள், இவனும் கமலத்தில் வீற்றிருக்கும். பெருமாளுடைய நாபி கமலத்தில் வீற்றிருக்கிறதுனால கமலத்தை அயன் நம்பி தன்னை கண்ணுதலானோடும். கண் முதலாம்னா என்னத்தான், நெத்தி முதல்னா நெற்றி. கண் முதலானோடும் தோற்றி நெற்றியில கண் உள்ளவனான
ருத்ரனுடன் சேர்த்து இல்லையா தோற்றின சிருஷ்டித்து பிரம்மருத்ராதிகளை சிருஷ்டித்து கமல தயன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி மட்டுமுள்ள சாத்விக சுபாவம் உள்ள தேவதைகள் இருக்கே இவைகளோடு இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் இருக்கானே அவன் என் நெற்றியுளான். ஆழ்வார் போன மாசத்து ஆழ்வார் கண்களுக்குள்ள இல்லையா கண்ணனன் என் கண்ணினுள்ளானே சாச்சவன். இப்ப பகவான் கமல கண்ணனின் கண்ணினுள்ளான் கண்கள்லேருந்து இப்ப ஆழ்வாருடையதான நெற்றி கமல கண்ணனின் கண்ணினுள்ளான் காண்பன் அவன் கண்களாலே இல்லையா அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி. கமல தயன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுள்ளானே. இதான் ஸ்திதம் அலிக தட்டே. அலிக தட்டே ஸ்திதம். அலிக தட்டம் அப்படின்னாக்க அலிகம் பாலம் அப்படின்னு நெற்றிக்கு பேர். நெற்றி இருக்கு இல்லையா நெற்றிக்கு சம்ஸ்கிருத அலிகம் அப்படின்னு பேர் பாலம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு பேர் நெற்றி இருக்கு அந்த விநாயகர் இருக்காரு இல்லையா விநாயகர் பாலச்சந்திரன் அப்படின்னு பேர். பாலச்சந்திரா இல்லை அந்த வாத்திய சம்ஸ்கிருத பண்ணிக்கிறது பாலச்சந்திராயனம் பாலச்சந்திராயனம் பாலம்னா நெற்றி அவரும் நெற்றியில சந்திரன் பாலம். எஸ்யாங்கம் கனகாப காமசர்சம் பாலம் திரிபுன்றாங்கிதம் சேதோய எஸ்யாங்கம் கனகாப காமசர்சம் பாலம் திரிபுன்றாங்கிதம். தம்பை வேங்கடவரம் என்பது அது நம்ம ஸ்லோகம் இல்லை. இந்த மருதான சத்குரு சுவாமின்னு ஒரு நாம சங்கீர்த்தன பద్ధதிக்காரு அதான் அவருக்கு தண்ணியும் சொல்லுவாங்க. நித்யாங்கம் கனகாப காம சதுஷம் பாலம் பாலம் திரிபுன்றாங்கிது. திரிபுன்றம்னா ஊருக்கு புன்றம்னா இது திரிபுன்றம்னாக்க விபூதிப்பட்டது. ஆனால் அவருக்கு அவரோட சோகம் கேள்விடுல மருதானூர் அவன் 3 பேர் சுவாமி சங்கீத இந்த நாம சங்கீதத்திற்கு மும்மூர்த்திகள் போதேந்திரர் ஸ்ரீதரகுரு ஐயாவாள் இந்த மருதானூர் சத்குரு சுவாமின்னு உண்டு கேள்விடு இல்லையா. இந்த பஜன சம்பிரதாயத்தில் பாலம் பாலம் அலிகம் அலிக தட்டம்னா என்ன அர்த்தம் இல்லையா. தட்டம் அப்படிங்கிற சப்தத்துக்கு நல்லா பறந்ததான் நெற்றி. தட்டம்ங்கிற சப்தத்துக்கு பறந்ததான பிரதேசத்துக்கு தட்டம்னு பேர். அலிக தட்டை அலிக இல்லையா ஸ்திதம் அலிக தட்டை என்னுடைய நெற்றியிலே நிற்கிறவன். ஏன் அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே அப்படின்னு ஆழ்வாருடைய நெற்றியில வந்து அமர்ந்தான். ஆழ்வாருடைய நெற்றியில வந்து அமர்ந்தவன் அது சாப்பிட்டவாறே ஆழ்வாருடையதான உச்சி உச்சந்தலை இருக்க மஸ்தகம் மஸ்தகே தஸ்திவாம்சம் நெற்றியுள் நின்று என்ன யாழும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்ற துறை முடியானை கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகரும் இந்திரனும் மற்ற அவர்கள் எல்லாரும் வந்து எனது உச்சியுள்ளானே. நெற்றியுள் நின்று என்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள் சூடி
கட்டை துணை கட்டை துடாய் முடியோரை கட்டை துடாய் முடி போல கண்ணபிரானை தொழுவார். எல்லாம் கண்ணபிரானைங்கிறதுக்கு அதுக்கு முன்னால எல்லாம் கண்ணபிரானைங்கிறதோட அன்மையம். கண்ணபிரானை தொழுவார். எப்படிப்பட்ட கண்ணபிரானை? நெற்றியுள் நின்று என்னையாலும் இல்லையா நிறைமலர் பாதங்கள் சூடி இல்லையா, அதாவது நெற்றியுள் நின்று என்னையாலும் கற்ற துழாய்முடி கோல கண்ணபிரானை. கண்ணபிரான் கற்றை துழாய்முடி, கற்றைன்னு அர்த்தம் நல்லா திறனாக பிடித்ததானே, நல்லா நெருக்கி கட்டினதான திருத்துழாய் மாலை. அந்த திருத்துழாய் மாலையை சிரசில் தரித்தவன். கற்றைன்னு அர்த்தம், கற்றை கனத்தை தானே அடர்த்தியா நல்ல துளசியை நெருக்கி அடர்த்தி கட்டினதான அதான் கற்றை துழாய் முடியான். அதை சிரசில தரித்தவன். கற்றை துழாய் முடியானை கற்றை துழாய் முடி போல கண்ணபிரான். இந்த கண்ணபிரான் இன்னொரு காரியம் என்னன்னா, நெற்றியுள் நின்று என்னை ஆளும் கண்ணபிரான், கற்ற துழாய் முடி போல கண்ணபிரான், அவனுடைய நிறைமலர் பாதங்கள் சூடி இல்லையா, அவனுடையதான நல்ல அழகியதான மலர்ந்ததான இல்லையா புஷ்பம் போல இருக்கிறதான திருவடிகளை தங்கள் சிரசில் தரித்துக் கொண்டு தொழுவார். நெற்றியுள் நின்று என்னை ஆளும் கற்ற துழாய் முடி போல கண்ணபிரானை நிறைமலர் பாதங்கள் சூடி தொழுவார். சூடுதல் தலையில் தரிக்கிறது. அப்படி தொழுபவர் யார் யார் சொல்லு அப்படின்னு கேட்டாக்க, ஒற்றை திரையணிந்தானும் நான்முகனும் இந்திரனும். ஒற்றை திரையணிந்தான் ருத்ரன், கலா மாத்திரமான சந்திரனை சிறகு தரிச்சிருக்கிறார். ஒற்றை திரை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் இவர்கள்லாம் கண்ணபிரானை தொழுவார். இவர்கள் மட்டுமில்லை, மற்ற அமரர் எல்லோரும். இப்ப பாசுரத்தோட அண்மை எப்படி? நெற்றியுள் நின்று என்னை ஆளும் கற்ற துழாய்முடி கோல கண்ணபிரானை நிறைமலர் பாதங்கள் சூடி தொழுவார். ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகன் இந்திரனும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் நிறைமலர் பாதங்கள் சூடி தொழுவார், கண்ணபிரானை தொழுவார். ஏன் இப்படி எல்லோரும் தொழ வந்து எனது உச்சியுள்ளார். இப்போ பெருமாள் ஆழ்வாருடையதான திருநெற்றியிலிருந்து ஆழ்வாருடைய திரு உச்சிக்கு போகிறார். நடுவில் இவர்கள்லாம் வந்து வணங்கி செல்வது யார் யாரு? ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமர்வும் எல்லாம் இல்லையா, இவர்கள்லாம் இல்லையா பகவானுக்கு சேஷபூதர்களாக இல்லையா பகவானுக்கு தாசபூதர்களாக அவன் வணங்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இல்லையா, இவர்கள் அதிகாரி புருஷர்கள். யாரு? ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் இப்படிப்பட்ட அதிகாரி புருஷர்கள் எல்லாம் இப்ப பெருமாள் நெற்றியிலிருந்து உச்சிக்கு போகிறதான இந்த இடைக்காலத்திலிருந்து வணங்கி போகிறது. எப்படின்னு கேட்டா, ராஜாக்கள் அந்தப்புறத்திலிருந்து ஒரு கட்டிலிருந்து இன்னொரு கட்டு, அந்தப்புறத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆனால் அந்தப்புறத்துக்கு அரசர் அந்த ராஜா ஒரு கட்டிலிருந்து இன்னொரு கட்டுக்கு போறான். ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக் இருக்கு, நடுவில் சற்று நேரம் நடந்து போகணும் இல்லையா. அப்போ இந்த சாமந்தர்கள் இந்த பிரதானிகள் மந்திரிகள்லாம் வந்து அடுத்தபடியா செய்ய வேண்டிய காரியங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு போவான் இல்லையா. அதான் ராஜாக்கள் அந்தப்புறத்திலிருந்து அந்த ஒரு கட்டிலிருந்து இன்னொரு கட்டுக்கு பிரவேசிக்கும் பொழுது இடைப்பட்ட தேசத்துல இல்லையா மந்திரிகள் பிரதானிகள் சாமந்தர்கள் வந்து மேல் செய்ய வேண்டிய காரியத்துக்கு உத்தரவுகளை பெற்றுக் கொண்டு போகுமா போல இல்லையா ஆழ்வாருடைய திருமேனி தான் பெருமாளுக்கு அந்தப்புறம். அதுல ஒரு கட்டிலிருந்து இன்னொரு கட்டுக்கு போவது போலதான் ஆழ்வாருடைய நெற்றியிலிருந்து உச்சிக்கு போகிறார். அந்த சமயத்தில் அதிகாரி புருஷர்களான ஒற்றை பிறை அணிந்தான் நான்முகன் இந்திரன் மற்ற யமர்கள் எல்லாரும் வந்து இல்லையா வணங்கி இல்லையா தங்கள் நியமனத்தை பெற்று போவது.
நெற்றியுள் நின்றென்னையாலும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துடாய்மொழி போல கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான் முகனிந்திரனும் மற்ற அமரரும் எல்லோரும் வந்து எனது உச்சியுளானே இல்லையா? இப்படி உச்சியில் நிற்கு நிறை சாட்சித்தவாறு அது கண்ணண்ட எங்கேயும் போகிறதுக்கு இடமில்லாததுனால ஆழ்வார்கள் திருமேனி விட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லாத காரணத்தால பெருமாள் என்ன பண்றான்? ஆழ்வாருடைய உச்சி உள்ளே நிற்கும் மத்தக தஸ்திவாம்சம் அதற்கு மேல போவதற்கு இடமில்லாமல் இல்லையா அங்கேயே இல்லையா காலப்பக்கம் உள்ளளவும் ஆழ்வாருடையதான மஸ்தகத்திலேயே ஆழ்வாருடைய உச்சத்தலையிலேயே பெருமாள் இருந்தார். உச்சியுள்ளே நிற்கும் இல்லையா தேவதேவனை கண்ட இல்லையா உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவனை ஆழ்வாருடைய உச்சியிலே நின்று அதை விட்டு போகாம நின்றபடியாலே தான் அவன் தேவதேவனான. எப்படி பிராட்டியும் நித்திய சம்பந்தத்தினால தேவனானானோ இப்ப ஆழ்வாருடைய மஸ்தகத்தில் நித்திய சம்பந்தத்தாலே தேவதேவனான. ஸ்ரத்தையா தேவகா தேவத்வமஸ்துதே பெரிய பிராட்டியார் நித்திய சம்பந்தத்தாலே அது கூட பதம் பிரிக்கிற சுவாரஸ்யம். ஸ்ரத்தையா தேவகா ஒரு அவகிரகம் ஒண்ணு ஸ்ரத்தையா தேவ அதேவகா தேவத்வமஸ்துதே விளையாட்டு நிஜமா இல்ல. பிராட்டினால பெருமாளுக்கு ஏற்றம் உண்டாகுதுன்னு சொன்னா அதனால பெருமாளுடைய ஏற்றமெல்லாம் பிராட்டிக்கு அதீனம்னு சொல்லக்கூடாது. அதுக்குதானே ரத்னத்துக்கு பிரபைக்கும் திருஷ்டாந்தம் எடுத்து பார்த்தோம். ரத்னத்துக்கு பிரபையை கொண்டு விலை மதிப்புன்னு சொன்னாக்க ஆனா அந்த ரத்னம் அந்நியாதீனமான மதிப்பு உடையது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பிரபை அந்த ரத்னத்துக்கு சேஷம். அதனால பெருமாள் பிராட்டியோடு சேர்ந்து தேவனானது போல ஆழ்வாருடைய நிற்க சம்பந்தத்தினால தேவதேவனான. உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவருக்கு கண்ணபிராருக்கு ஈச்சைகள் செல்ல உணர்த்தி வன்புரு கூர் சடகோபன் இச்சொன்னவாயிரத்தில் இவையும் ஒரு பத்தும் வல்லாருக்கு எம்பிராருக்கு நிச்சலம் விண்ணப்பம் செய்ய நீள்கடல் எண்ணி பெறுமே. இப்படி மசக தஸ்திவாம்சம் ஆழ்வாருடையதான அந்த உச்சி தலையில சென்று அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்ட எம்பெருமான். மசக தஸ்திவாம்சம் விபும் அனுபுஜே. ஏன் விபுவான எம்பெருமானை அதாவது தேசகால பரிச்சேதமற்றவனான எம்பெருமானை ஆழ்வார் அனுபவித்தார். சாத்மிய போக பிரதானாத். சாத்மிய போக பிரதானாத்துன்னு என்னத்தோம்? சாத்மிக போக பிரதானம் பண்ணக்கூடிய அவனுடைய சுபாவத்தால். இது சாத்திய போக பிரதானம் ஆழ்வார் அனுபவித்ததுக்கு ஹேது. ஆழ்வார் என்ன பிரகாரமாக அனுபவித்தார்னு கேட்டாக்க இல்ல பிரத்யாகாரோக்த ரீதியா பிரத்யாகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரத்தில் அனுபவித்தார். பிரத்யாகார உக்த ரீதியா. பிரத்யாகாரம் என்பது அஷ்டாங்க யோகத்துல இல்லையா தியானமாகிற சமாதிக்கு அங்கமாக சொல்லப்பட்டவற்றில் பிரத்யாகாரம் அப்படின்னு ஒரு அங்கம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதிகளான இவ்வெட்டு. இதுல சமாதி அப்படிங்கிறது தான் அங்கி, மற்றவை அதுக்கு அங்கம். அங்கங்களை அங்கேயும் சேர்த்து அஷ்டாங்கம்னு சொல்றோம். பிரபதி ஷடங்கம் மாதிரி 5 அங்கங்கள் ஒரு அங்கி சேர்த்து ஷடங்கம்னு சொல்றோம். என்ன நியாயம் கேட்டா 7 அங்கங்கள் ஒரு அங்கி அது சேர்த்து அஷ்டாங்கம்னு சொல்றோம். அந்த அங்கங்கள்ல முதல் அங்கம் யமம். யமம்னா என்ன அர்த்தம்? எல்லா வண்ணத்தவர்களுக்கும் எல்லா ஜாத்தியில உள்ள எல்லா ஆசிரமத்தவருக்கும் பொதுவான தர்மங்கள் இல்லையா?
இது ஒரு குறிப்பிட்ட வர்ணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்துக்குன்னு இல்லாம எல்லா சர்வ வர்ணத்துக்கும் சர்வ ஆசிரமத்துக்கும் பொதுவான தர்மங்களுக்கு யமம் அப்படின்னு பேரு. அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரகம். இது எல்லாருக்கும் முடியுது. இந்த வண்ணத்தை சேர்ந்தவன் தான் ஹிம்சை பண்ணக்கூடாது, மற்றவங்க ஹிம்சை பண்ணலாம்னு இல்லை இல்லையா. இந்த வண்ணத்தை சேர்ந்தவன் தான் உண்மையை பேசணும், மற்றவர் போய் சொல்லலாம்னு இல்லை. அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம். அஸ்தேயம்னு அர்த்தம் அபரிக்கிரகம். ஸ்தேயமா திருடுறது அப்படின்னா அதெல்லாம் ஒரு வசூல் திருடுறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை இல்லையா. தன்னிடத்த தேவைக்கான அதிகமாக வசுவை தேடி வச்சிருக்கிறவங்க இல்லையா இல்லையா. ஸ்தேனையே வசா பெருமாளை தவிர வேற எது என்னதுன்னு சொல்லுங்க, வேற எதுவுமே இருக்காது. அதுதான் அபரிக்கிரகம், அதுதான் அஸ்தேயம். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், பாக்கிய அபியந்தர அர்த்த சௌச்சம். 3 சௌச்சம். பாக்கியம்னா ஸ்நானாதிகளால் லட்சியமான வெளி சுத்தி இல்லையா. ஆத்ம குணங்கள்னால ஏற்படுற அந்த சுத்தி. இதை தவிர அர்த்த சுத்திங்கிறது ரொம்ப முக்கியம். மொத்தத்தை சௌச்சத்துல இதான் முக்கியமான சுத்தின்னு இங்க மட்டும் கையில் உள்ள அர்த்தம் தனம் இருக்கு இல்லையா, அது தகுதியான வெளியில வந்ததா இருக்கும். அது சுத்தமா இல்லைன்னா பாக்கி எது சுத்தமான பிரயோஜனம் இல்லைன்னு சாதித்தாங்க. அதனால இதான் சௌச்சம், நியாயார்ஜிதமான திரவியமாக இல்லையா. அதுதான் சௌச்சம். பாக்கிய அபியந்தர அத்தாதிகளுடைய சுத்தி இருக்கே அது சௌச்சம். இந்திரிய நிகிரகம், இந்த இந்திரியங்களையும் மனசையும் இல்லையா புறம்பே விஷயங்கள்ல போக விட்டாமல் ஆத்மாவில் நிலை நிறுத்துவதற்கு அதான் இந்திரிய நிகிரகம். இது எல்லா வர்ணத்துக்கும் எல்லா ஆசிரமத்துக்கும் பொதுவான தர்மங்கள். நியமம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது அந்தந்த வர்ணத்துக்கு அந்தந்த ஆசிரமத்துக்கு நியதமான தர்மங்கள் இல்லையா. அது ஒரு வர்ணத்துக்குரியது இன்னொரு வர்ணத்துக்கு செய்யக்கூடாது, ஒரு ஆசிரமத்துக்குரியது இன்னொரு ஆசிரமத்துக்குரியது செய்யக்கூடாது. அவரவர்கள் வர்ணத்துக்கு அவர்களுடைய ஆசிரமத்துக்குரியது அவர்களுடைய ஸ்வதர்மம். மற்ற வர்ணத்து மற்ற ஆசிரமத்தினுடையதானது எவ்வளவு உயர்வா இருந்தாலும் அது பரதர்மம். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா, பரதர்மோ பயாவகா. ஸ்வதர்மானுஷ்டான ஸ்ரேயஸ், பரதர்மானுஷ்டானமானது துக்கத்தை கொடுக்கும். துக்கம், பயம் துக்கம். பயமும் ஒரு துக்கம் தான். வந்துவிட்டான் அனர்த்தத்துக்கு சோகப்படுறதும் ஒரு துக்கம். அந்த அனர்த்தம் வரப்போகிறதுன்னு அதுக்கு சூச்சகமான இல்லையா கேத்துக்கள்லாம் தெரிய அதை பார்த்து துக்கப்படுவதுதான் பயம். பயமும் துக்கமும் ஒரே வஸ்து தான், அவஸ்தா பேதம் தான். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா, பரதர்மோ பயாவகான்னு சொன்ன ரீதியில அந்தந்த வர்ணத்துக்கு அந்தந்த ஆசிரமத்துக்குரியவர்கள் பிராமணன் வர்ணத்திலிருந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க சந்தியாஸ்மானம், ஜபோ ஹோமா, தேவதாயாச பூஜனம், ஆதித்யம், வைஸ்வதேவஞ்ச, ஷட்கர்மானி, இதெல்லாம் நியமங்கள். அதனால அவர்களுடைய வர்ணத்துக்கு அவர்களுடைய ஆசிரமத்துக்கு நியதமான தர்மங்கள் நியமங்கள் இல்லையா. இந்த யமம்ங்கிறதானது யமங்கள்லாம் யோகத்துக்கு முதல் அங்கம். இதை அனுஷ்டிக்கலன்னா யோகத்துக்கிட்டே போக முடியாது. அதுக்கப்புறம் யமங்களுக்கு அடுத்தபடியா யமங்களை கடைபிடித்தால் அடுத்தபடியா அனுஷ்டிக்க வேண்டியவை நியமங்கள். இந்த யம நியமங்கள் ரெண்டும் ஒரு எவனுக்கு சித்திச்சதோ
அவருக்கு தான் ஆசன சித்தி இருக்கு. ஆசனமாவது என்ன? நான் அனாயாசமா இல்லையா ஆத்மாவையோ பகவானையோ மனதை சிந்தனம் பண்ணுவதற்கு அதுக்கு அசலமான சஞ்சலமற்றதான ஒரு ஆசிக்கா. இதெல்லாம் கீதையில் 6வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். யம நியம ஆசனம், ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம், பூரகம் கும்பகம் ரேட்டகம் சொல்லக்கூடியதான இந்த 3 அவயவங்களை கொண்டது பிராணம். அதை ஆயாமம் பண்ணுவது. ஆயாமம்னு நீட்டுறது, ஆயாமம்னு நீளம். நெடுநேரம் பூரகத்தை அது ஒரு வகையான பிராணாயாமம். அப்புறம் நெடுநேரம் கும்பகத்தை நீட்டு ஒரு பிராணாயாமம் இல்லையா. ரேட்டகம்னு சொல்லக்கூடிய பூரகம் கும்ப ரேட்டகம்னாக்க திரும்ப மூச்சு வெளிப்படுறது. பூரகம்னா இன்ஹேலிங், ரேட்டகம்னா எக்ஸ்ஹேலிங். ரெண்டுக்கு நடுப்புற இல்லையா அந்த பிராண லங்ஸ்ல ஸ்தம்பனம் பண்றது இருக்கு, அதான் கும்பகம். பிராணாபானோ சன்னிருந்தியாது பூரகும்பக ரேட்டகைஹி இல்ல பூரகும்பக ரேட்டகைஹி இல்லையா பிராணாபானோ சன்னிருந்தியாது இல்லையா பிராணன் அபானன் இவைகளை சன்னிருந்தியாதுன்னு இருந்தான். இவைகளை நிறுத்தணும். இப்படி பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மனசானது காமம் சங்கல்பம் இவைகள் எல்லாம் மனசை விட்டு தானா படிப்படியா போகும். மனசானது ஆத்மாவில இல்லையா ஸ்திரமான இல்லையா தன்மையுடையதாக ஆகும். இல்லையா மனசு ஆத்மாவை திருடமாக பற்றும். இல்லையா பிராணாயாமம் என்ன பண்ணும் இல்லையா இதர வஸ்துக்கள்ல இந்திரியங்களுடைய சஞ்சாரத்தை அப்புறம் என்ன பண்ணோம் அந்த இந்திரியங்கள் எல்லாம் இப்ப இந்திரியங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா விஷய சுத்தத்திலிருந்து விஷயங்களுடைய சம்பந்தம் மாறின உடனே அப்ப என்ன பண்ணோம் படிப்படியாக இந்திரியங்கள் எல்லாம் அதனுடைய விஷயத்திலிருந்து இல்லையா நிவர்த்திக்கணும். எதோ எதோ நிஸ்தரதி மன காமகதம் தத உபாகிருத்திய கிருதி ருந்தியா சனை புதா. ஒரே தெரியாத இந்திரியத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து இந்திரியத்தை இழுத்தா வராது இல்லையா. அது இழுக்கும்போது ஒன்றும் திரும்பி அதை விட அதிக வேகமா போய் அது பண்ணும். என்ன பண்ணா படிப்படியா இல்லையா எதோ எதோ இல்லையா ஏதோ ஏதோ நிஸ்தரதி மன காமகதம் பிரம தத உபாகிருத்திய கிருதி ருந்தியா. உபாகிருத்தியன அது உபசம்ஹிருத்திய கிருதி ருந்தியா சனை புதா. அதனால இந்த பிராணாயாமத்துக்கு அடுத்தபடியான பிரத்யாகாரம் என்பது இருக்கு இல்லையா. ஏற்கனவே பிராணாயாமத்திலிருந்து இந்திரியங்கள்ல எல்லாம் விஷயங்கள்ல இருந்து பிரிக்கும் முறையை கற்றிருந்தால் கூட அதை என்ன பண்ணணும் அதை பிரத்யாகாரம் அப்படிங்கிறதான ஒரு பிரகாரத்தினால படிப்படியாக இந்திரியங்களை மனசிலிருந்து நிவர்த்திச்சு எடுக்கிற பிரகாரம் பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகார உத்தரீத்தியா பிரத்யாகாரத்துல இந்திரியங்களை மனசிலிருந்து அப்புறப்படுத்தும் போது உறுதியா அப்புறப்படுத்தாமல் எப்படி படிப்படியாக அப்புறப்படுத்தினால்தான் அந்த பிரத்யாகாரம் பிரதி ஆக்கியதை இது பிரத்யாகாரம் இல்லையா. விஷயங்களிலிருந்து மனதை இந்திரியங்களை நிவர்த்தித்துக் கொள்வது என்பது எப்படி படிப்படியாக பண்ணினால்தான் நிலைக்குமோ அந்த மாதிரி ஆழ்வார் எப்படி பகவத் அனுபவம் பண்ணார்னா பகவான் சாத்தியா போக பிரதானம் பண்ண இவரும் அந்த பகவத் அனுபவத்தை படிப்படியாக பிரத்யாகார ஊக்த ரீத்தியா இல்லையா சுவாமி நம்மாழ்வார் சட்டாதிகி விபும் அனுபூஜே. எதனால சாத்திய போக பிரதானாது விபும் அனுபூஜே பிரத்யாகாரோக்த ரீத்தியா பிரபும் அனுபூஜே. பர்யந்தே அத்கேக திருஷ்டம் ஸ்வவிரக விதுரம் டிம்பவத் பார்ஸ்வலீனம் சித்தே கிருத்த பிரவேசம் புஜசிகரகதம் தாது சிம்மாசனஸ்தம்
चक्षुर्मध्ये निविष्टम स्थितमलिकतटे मस्तके तत्तिवांसं प्रत्याहारोक्तरीत्या विभुम् अनुभुभुजे सात्यभोग प्रधानात्. இப்படி சாத்தியபோக பிரதானத்தால தன் அடியார்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை படிப்படியாக வழங்க வல்லவனானபடினால சுவாமி நம்மாழ்வார் இந்த பகவானை அனுபவித்தார். இப்போ முதல் 10 சொல்ல 9 திருவாய்மொழிகள் சொன்ன அனுபவங்கள் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாத்துடைய பரியவசானம் 10ஆம் திருவாய்மொழியில பொறுமா நீள் வடைங்கிற திருவாய்மொழியில சாதிக்கிறது இல்லையா. இதுல ஸ்வவிதரண மகௌதாரியம், அவ்வியாஜ உதாரபாவம், இதையே சேர்த்து 10 திருவாய்மொழி சேர்த்து சொல்லும்போது அவ்வியாஜ உதாரபாவம் சாதிச்சிருக்கேன். வியாஜமற்றதான உதாரபாவம். பகவானுடைய உதாரபாவம் ஔதாரியத்துக்கு வியாஜம் கிடையாது. பகவான் மோட்ச பிரதானம் பண்ற புருஷார்த்த பிரதானம் பண்ணுவதுதான் வியாஜ சாபேட்சனை வழிய அவனுடைய காருண்யத்துக்கோ அவனுடைய வாத்சல்யத்துக்கோ அவனுடைய ஔதாரியத்துக்கோ அவைகள்லாம் குணங்கள் எல்லாம் நிருபாதிகமான குணங்கள் இல்லையா. அந்த குணங்களுக்கெல்லாம் ஹேத்து கிடையாது. பகவான் சரணாகதி பண்ணதான் நம்ம மேல கருணை உண்டாருன்னு சொல்லக்கூடாது. அந்த கருணைக்கு பிரதிபந்தக நிவர்த்தி ஏற்படுறது. பகவானுக்கு காருண்யம் சுவாபாவிகம், பகவானுக்கு ஔதாரியம் சுவாபாவிகம், அதெல்லாம் அவ்வியாஜம். வியாஜம் எதுக்கு? வியாஜம் என்பதாவது பிரதிபந்தக நிவர்த்தி. என் பிழைத்தால் திருவடியின் தகவலுக்கு என் ஒரு வாய்ச்சொல், என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீயலையே அப்படின்னு அஞ்சிரை மனநாதர்கள் சாதித்தார் இல்லையா. என் பிழைத்தால் திருவடியின் தகவலுக்கு, திருவடியினாக ஸ்ரீயப்பதி, அடிகள் சப்தத்துக்கு சுவாமின்னு அர்த்தம், சதின்னு அர்த்தம். ஸ்ரீயப்பதியினுடையதான தயைக்கு இவள் என்ன அபச்சாரப்பட்டால், என் பிழைத்தால் திருவடியின் தகவலுக்கு. பகவானிடத்தில் அபச்சாரப்பட முடியும், அவனுடைய தயைகளுக்கு அபச்சாரமே பட முடியாது. அப்படி அவனுடைய தயைக்கு அவளோட அபச்சாரப்பட முடியாத தயைக்கு கூட ஒரு வகையில் அபச்சாரப்பட்டிருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா, அவனுடைய தயைக்கு தண்ணீர் துரும்பாக ஒரு பிரதட்சண நமஸ்காராதிகளை பண்ணுதல் இவை செய்தேன். அவனுடைய தயைக்கு தண்ணீர் துரும்புன்னு அர்த்தம். அவனுடைய தயை அதை பொறுக்காது. எதை பெருமாளுக்கு ஒரு பிரதட்சண நமஸ்காராதிகள் பண்ணா இல்லையா, பெருமாளுக்கு நம்ம மேல தயவு உண்டாகும் அப்படின்னு நினைத்தாரு, அது பெருமாளுக்கு தயை நிறுத்தப்படுகிற அபச்சாரம். பெருமாளுடைய தயை எல்லார் பக்கம் பெருமாளுக்கு இல்ல ஒரே மாதிரியான தயை. ஒருத்தருக்கு பெருமாளுக்கு ஒருத்தர் மேல இருக்க தயைக்கு பிரதிபந்தகம் இருக்கு, ஒருத்தர் மேல இருக்கு பிரதிபந்தக நிவர்த்தி. ஏன்னா சுவாபாவிகமான வஸ்துவனுடைய சுவாபாவிகமான தர்மத்துக்கும் சுவாபாவிக குணத்துக்கும் கூட பிரதிபந்தகத்தினால அதனால காரியகாரம் இல்லாமல் போகும். அக்னிக்கு தாகக சக்தி சுவாபாவிகம். தன்னோட சம்பந்திக்கிற வஸ்துவை கொளுத்தி அழிக்கிறதுங்கிறது அக்னிக்கு சுவாபாவிகம். அது சுவாபாவிக தர்மமா இருந்த பொழுதிலும் கூட அதுக்கு பிரதிபந்தக சமவதானத்துல அது காரியம் செய்யாது. அந்த காரியம் செய்யாது. இந்த அக்னி தாக சக்திக்கு பிரதிபந்தகங்கள் என்ன? மணி மந்திர ஔஷதாதிகள். சிந்தாமணின்னு ஒரு கல் இருக்கு, சந்திரகாந்த கல் சொல்லுவான். அந்த கல்ல கையில வச்சிருந்தாக்க அவன் சரீரத்துல எவ்வளவு அக்னி தூக்கி போட்டாலும் அக்னி அவனை எரிக்காது. அந்த கல்லுக்கு அந்த பிரதிபந்தக சாமர்த்தியம். அப்புறம் மந்திர விசேஷம் இருக்கு. அந்த மந்திரத்தை உபதேசம் பெற்று அந்த மந்திரத்தை ஜபித்து அந்த மந்திரத்தை சித்தி ஏற்பட்டால் அவனை அக்னி தகிக்காது. மனிதன் ஔஷதாதிகள் சில ஔஷதங்களை உடம்புல தடவிண்டு
இல்லையா அக்னியில் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் அக்னிக்குள்ள புகுந்து கொண்டாலும் சில ஔஷதங்களுக்கு அக்னிக்கு பிரதிபந்தம். அவனா கெமிஸ்ட்ரி லேப்ல டையிட்டைல் ஈத்தர்னு ஒன்று இருக்கும் பாட்டில், அதுக்குள்ள கையை நினைச்சுட்டு புன்சன் பர்னர்னு இருக்கும், அதை கொளுத்தி விட்டு அந்த ஃப்ளேமில் கையை வச்சு விட்டு சுடாது. இந்த மாதிரி வித்தையெல்லாம் லேப் அட்டெண்டர் தான் சொல்லிக் கொடுப்போம். அவனுக்கு ₹1 ₹2 சொல்லிக் கொடுத்தாக்க இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். நம்மளே பண்ணி பார்த்துருக்கோம். அதனால சில ஔஷத சமாதானத்துல அக்னி, ஆனால் அக்னி தாக சக்தின்னு சுபாவம். இந்த பிரதிபந்தக சமாதானத்துல இந்த தாக சக்தி காரியம் செய்யாது. பிரதிபந்தக நிவர்த்தி ஆச்சுன்னா அவ்வளவுதான் போச்சு. அது மாதிரி தான் பெருமாளுடைய தயை. பெருமாளுடைய தயைக்கு சர்வவிதமான துக்கங்களை தூக்கி புருஷார்த்த பிரதானம் பண்ணுவதற்கான தயை அவருக்கு சுவாபாவிகமாக இருக்கு. அதுக்கு பிரதிபந்தகம் எது? நம்முடைய அனாதிகாலமான ஆக்ஞாத்திலங்கனத்தால் வந்த நிகிரகம். அந்த நிகிரகம் நிவர்த்தி ஏற்பட்டதுனாக்க தயை தானா பலனப்பு. நாம் பண்ற உபாயங்கள் எல்லாம் பக்தி பிரபத்தியாதிகள்லாம் பிரதிபந்தக நிவர்த்தி தான் பண்றதே வெளிய மோட்ச பிரதத்துவம் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. பக்தி பிரபத்தியாதிகளே மோட்சத்துக்கு சாதனம் சொன்னா அப்புறம் யார பக்தி பண்ணாலும் யார பிரபத்தி பண்ணாலும், ஏன்னா பக்தி பிரபத்தி தான மோட்ச சாதனம் அப்படி கொடுக்குற. அதனால பக்தி பிரபத்தியாதிகளுக்கு விஷயபூதனான பகவான் தான் மோட்ச பிரதானம் பண்ண. பகவான் தன்னுடைய பகவான் எதை கொண்டு மோட்ச பிரதானம் பண்றான்? தன்னுடைய நிரவதிகமான கிருப்பையினால பண்றான். அப்ப பக்தி பிரபத்தியாதிகள் என்ன பண்றது? அந்த நிரவதிகமான பகவானுடைய சுவாபாவிக கிரியைக்கு, அந்த கிருப்பைக்கு பிரதிபந்தகத்தை நிவர்த்திச்சு வைக்கிறது. அதனால இல்லையா சுவாமி சாதிக்கிறார் அவ்வியாஜ உதார பாவம். பகவானுடைய ஔதாரியத்துக்கு வியாஜம் கிடையாது. அந்த ஔதாரியத்தை கொண்டு பல பிரதானம் பண்ணும் பொழுது நம்முடைய கர்மாங்கிறதான பிரதிபந்தகம் ஏற்படும் பொழுது வியாஜ சாத்தியம். அவ்வியாஜோதாரபாவம் ஸ்வவிதரண மகௌதாரியம். மகௌதாரியம் அர்த்தம் ஔதாரியம் மகௌதாரியம். மகாங்கிற சப்தமானது அபரிச்சின்னத்தை குறிக்கிறது. அபரிச்சின்னமான ஔதாரியம். அபரிச்சின்னம் அர்த்தம் அளவிட முடியாததான ஔதாரியம். அளவிட முடியாததான ஔதாரியம் என்ன அப்படின்னு கேட்டா இல்ல ஸ்வவிதரணம், தன்னையே வழங்கக்கூடிய ஔதாரியம். லோகத்தை உதாரணாக இருக்கான் ஔதாரியம் உள்ளவன். அவனுக்கு போய் கேட்டா எதை வேணாலும் கொடுப்பான். ஒன்னையே கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? தன்னை கொடுக்கிற அதிகாரம் யாரும் கிடையாது. தான் பரதந்திரனா இருக்கும் பொழுது தன்னை கொடுக்கறதுக்கு தான் எப்படி டெசிஷன் எடுத்து கொடுக்க முடியும்? ஒரு வஸ்து கொடுக்கணும்னா வஸ்து தன்னுதான் தான் கொடுக்க முடியும். ஒரு 60-65 வருஷத்துக்கு முன்னால ஐஷிங்கர் இன்னொரு ஐஷிங்கர் காஞ்சிபுரம் மடம் எங்க இருக்கு? தந்தை திருக்கோடியில திருவடி கோயில் கிட்ட இருக்கு. அங்க போய் ஐஷிங்கர் இறங்கிய உடனே எல்லாரும் கைங்க இருக்கிறாங்க போய் பெருமாள் செஞ்சு சொல்லுவாங்க. கேட்பருவாங்க குறிச்சி ஸ்ரீகாரியம் போறேன். ஸ்ரீகாரியம் பெருமாள் செய்து போனேன் இல்லையா. அங்க எல்லாம் அவெல்லாம் சேர்ந்து திரும்பி மட்டப்பத்தை இது பண்ணி அதுல பெருமாளை ஏழை பண்றதுக்குள்ள கைக்கு இருக்கிறனால பெருமாள் செய்து கொடுத்துருவோம். அது பெருமாள் சேவைக்கு போனதோ ஸ்ரீகாரியம் சமைச்சுட்டா ரொம்ப அழகிட்டு வந்து சந்தோஷம் சொன்னார். நல்ல காரியம் பண்ணேன், நான் ரொம்ப நல்ல காரியம் ஒன்று பண்ணேன், ரொம்ப ஆனஸ்டா இல்லையா ரொம்ப நேர்மையோட நல்ல காரியம் ஒன்று பண்ணேன். என்னன்னு கேட்டார். அப்படிங்கிற என்னன்னு கேட்டாச்சான். சொன்னாரா இது போகும்போது சரி தெரியல ஒரு ₹1 கீழே கிடந்தது இல்லையா. அந்த ₹1 எடுத்து பெருமாள் உண்டியில் போட்டுருக்கேன். இந்த ₹1 நான் எடுத்துக்கல,
ஒருத்தரும் பார்க்கல, இருந்தாலும் அந்த ₹1 இல்லையா பெருமாள் உண்டியில் போட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துக்கு சொன்னார். அது நேரம் கெட்டுக்கு போனார். ஏன் உடனே இவரை கூப்பிட்டு ஒரு தையார் இவரை கூப்பிட்டு இவர் சம்பளத்தை ₹1 பிடிச்சி விடு இல்லையா, சம்பளம் ₹1 இவர் கையில் கொடுத்து சம்பளத்தை கழிச்சுக்கோ, இவர் கொண்டே போய் எந்த இடத்த கலந்தோ இங்க போட்டு வந்துருன்னு சொன்னார். அப்பெல்லாம் சம்பளத்தை ₹1 பிடிக்கிறது பெரிய காரியம். ஏன் ₹1 சம்பளத்தை பிடிச்சி விடு, ₹1 இவர் கையில கூட எங்க கிடந்தோ, ஏன் நான் பெருமாள் உண்டியல் தானே, பெருமாள் உண்டியல் அதை போடுறதுக்கு உனக்கு ஏது அதிகாரம்னு கேட்டான். ₹1 ஒண்ணுதா இருந்தால் அது பெருமாள் உண்டியல்ல போடுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ₹1 ஒண்ணுது இல்லை. ஆமா, இந்த ₹1 கிடைச்சதுன்னா அதை பார்த்துட்டு நீ பேசாம போக வேண்டியது. நமக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை, இது நம்மது இல்லைன்னு சொல்லி. ஆமா, அந்த ₹1 அது தர்ம சூக்ஷ்மங்கள் அதெல்லாம். அந்த ₹1 பெருமாளுக்கு உண்டியல்ல போடுறதுக்கு நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? அதுக்கு உனக்கு அதிகாரம் எப்படி இருந்தது? அதனால இவன் சம்பளத்தை ₹1 கழிச்சு ₹1 இவன் கையில கொடு, அந்த ₹1 கொண்டு அந்த இடத்துல போட்டு வந்துருன்னு விஷயம் சாச்சாரு. ஏன் அதே மாதிரிதான் சுவாமி இல்லையா, இந்த நம்ம யாரும் தன்னை கொடுக்கிற அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வஸ்து நம்மது இல்லை. ஆனா பெருமாள் இருக்கா நம்ம சுதந்திரம், வஸ்து அவனுது, அவனும் அவனை சேர்ந்த சகல வஸ்துக்களை எல்லாம் அவனுது. அதனால பெருமாள் என்ன பண்ணலாம், அவன் யாராலும் உன்னையே கொடுன்னு பெருமாள் கேட்டா அவன் கொடுக்கலாம். ஏன் கொடுக்கிற தன்னையே கொடுக்கிற சுவாதந்திரம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் கண்ணெல்லாம் தானம் பண்றேங்கிற எல்லாம் தானம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நல்லது இல்லை. இந்த நம்ம இந்த சரீரத்தில் உள்ள அவயவங்கள், சரீரத்தில் உள்ள இந்திரியங்கள் இல்லையா, இவைகளுக்கெல்லாம் நம்ம துவாரசேஷி தான். இவைகளுக்கு அப்சல்யூட்டா நம்ம ஓனர் இல்லை. அதனால இந்த ஐசிங்க 1979 கண் ஆபரேஷன் ஆயிடுச்சு. ஆபரேஷன் ஐசிங்க மாதிரி கஷ்டப்பட்ட யாரும் செப்டிக் ஆயிடுச்சு. கண்ணு தெரியல. ஏன் அது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். ஐசிங்க கண் தெரிஞ்சது. அது பத்ரிநாத்தோடைய ஸ்கில்னு சொல்லி சாதாரண லௌகிக லோகம் சொல்லணும். ஆனா பெரிய மிராக்கிள். அதனால கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு பத்ரிநாத்துக்கு வாரம் போகணும் கண்ணை காட்டுறதுக்கு. நானும் கூட போவேன். ஐசியத்துக்கு ரகு போவேன்ல, நான் போவேன். இந்த சங்க நேத்திராலய காலேஜ் ரோடுக்கு போகும்போது அவரு பத்ரிநாத் சுவாமிக்கு எங்கிட்ட எனக்கு பிடிக்கும். அவர் கேட்டார் ஒருத்தனம், இந்த ஐ டொனேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு சாஸ்திரங்கள்ல என்ன பிரமாணம் இருக்கு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியான்னு கேட்டேன். நானும் கௌரவம் நான் எழுதிட்டேன். ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்லையா ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு தன்னுடைய சக்சஸ் கொடுத்தது அதெல்லாம் இருக்கு. கை சொல்றா சக்கரவர்த்தியில அது எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எழுதுவேன். எழுதி கொடுத்து கண்ணை டொனேட் பண்றதுல சாஸ்திர பிரமாணங்கள்லாம் எழுதுவேன். எழுதா என்ன பண்ண அது ஒரு அடுத்த வாரம் போனது அழகிட்ட பெருமையாக சொல்லிட்டேன். இந்த விஷயம் இல்லையா, எனக்கு ஐ டொனேஷனுக்கு எல்லாம் பிரமாணம்லாம் இல்லையா, சாஸ்திரங்களே ராமாயணத்துலேருந்து பாரதத்துலேருந்து இதுலேருந்து புனிதத்துலேருந்துலாம் எழுதிக்கலாம். நான் சொல்றேன் இன்னும் 1 மாதத்துக்கு கிட்ட பேசல, மூஞ்சி கூட மூவி பார்த்தேன். நான் பார்த்ததுனாலே அந்த மூஞ்சி போயிடுவேன்.
அது எப்படி இருக்கு? யாரு கட்டு செஞ்ச இல்லையா? அது செய்யக்கூடாத காரியம் இல்லையா? அது அது எப்படி நீ எழுதி கொடுத்த? அங்கே அதெல்லாம் அந்நியபுரம், அதுக்கெல்லாம் அத்தனை வேற இல்லையா? என்னமா அதெல்லாம் நீங்க எழுதி கொடுத்த இல்லையா? அந்த இதெல்லாம் உடம்புல இருக்க அவயவங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் தானம் பண்றதுன்றது செய்யக்கூடாது, நிஷித்த காரியம். ஒரு மாசம் ஆகி ரொம்ப பார்க்கவே மாட்டேன். அவ்வளவு போல் சொல்றேன். பகவான் ஒருத்தந்தான் தன்னை ஸ்வவிதரண மகௌதாரியம், தன்னையே வழங்குவதான இல்லையா? ஸ்வம் விதரதி ஸ்வவிதரணம் இல்லையா? ஸ்வவிதரண மகௌதாரியம், தன்னையே தான் அர்ப்பிப்பவனுக்கு தன்னையே தான் வழங்கக்கூடிய மகா ஔதாரியத்தை உடையவனான அந்த பகவானை இல்லையா? ஔதாரிய துஷ்டா, அதனால் சந்தோஷத்தை, அதனால் திருப்தி அடைந்த ஆழ்வார் அபியசஷ்டன ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்வவிதரண மகௌதாரிய துஷ்டா சட்டாதிகி இல்லையா? அபியசஷ்ட, தன்னையே வழங்கக்கூடியதான மகௌதாரியத்தை உடையவனான பகவானை அந்த குணத்தினாலே திருப்தி அடைந்தவரான, சந்தோஷத்தை அடைந்தவரான ஆழ்வார் இந்த திருவாய்மொழியில இந்த தசகத்துல அவனை ஸ்தோத்திரம் பண்றார். ஏன் அவன் ஸ்வவிதரண இல்ல மகௌதாரியத்தை உடையவன்கிறதுக்கு 10 ஹேத்துக்கள். அந்த 10 ஹேத்துக்களும் 10 பாசனங்கள்ல ஒவ்வொரு பாசனத்தும் ஒவ்வொரு ஹேத்து. ஏன் ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்யேகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் ததாஸ்ருதி விஸ்வவிக்ராந்தி திருஷ்யம் விகணன சுலபம் யக்த பூர்வோபகாரம் ஸ்வாந்தஸ்யைகார ஹேதும் ஸ்வாந்தஸ்யைகா ஸ்வாந்த சைகாகிரிய கண்ணாடி எடுத்தோன்னு தானே தெரியுது போட்டுக்கிட்டு. ஸ்வாந்த சைகாகிரியம் ஸ்வயமுத எதுஷம் லப்தமாஸ்திரோபயாதம் சிந்தா சுத்யாதிலட்சியம் நகஜன சததேஷினம் தர்சிதார்த்தம் மிருத்யை சித்தே விஷந்தம் ஸ்வவிதர்ண மகௌதார்ய துஷ்டோப்யஜக்த விஸ்வவிக்ராந்தி திருஷ்யம் விகணன சுலபம் யக்த பூர்வோபகாரம் ஸ்வாந்தஸ்யைகாகிரியஹேது ஸ்வயமுத யதுஷம் பந்தமாஸ்திரோபயாதம் சிந்தா ஸ்துத்யாதிலக்ஷ்யம் நதஜன சததஸ்வேஷினம் தர்சிதார்த்தம் மிருத்யை சித்தே விஷந்தம் ஸ்வவிதர்ண மகௌதார்ய துஷ்டோப்யஜக்த ஸ்வவிதரண மகா ஔதார்யம் அப்படிங்கிறதானது சாத்தியம். சாத்தியத்துக்கு 10 ஹேது. ஒன்னு விஸ்வ விக்ராந்தி திருஷ்யம் ஸ்வவிதரண மகௌதாரியம் தேன துஷ்டா அபியசஷ்ட. ஏன் விஸ்வ விக்ராந்தி திருஷ்யம் அப்படிங்கிறது முதல் பாசுரம். விக்ராந்தி அப்படின்னா அளத்தல். விக்கிரமணம் அப்படின்னாக்க காலால அளக்கிறதுக்கு பேர் விக்கிரமணம்னு பேர். த்ரீணிபஜா விசக்கிரமே, விசக்கிரமேன அளந்தா காலால அளந்த. விக்கிரமம் அப்படின்னா அதனால பெருமாள் திருவிக்கிரமன் அப்படின்னு 3 அடிகளால அளந்தவன். விக்கிரமணனான கால்களால அளத்தல். விஸ்வ விக்ராந்தி, விக்கிரமணம்னாலும் விக்ராந்தினாலும் ஒண்ணுதான், பிரத்யேக பேதம் தான்.
விக்ரமதே அனேன இது விக்ரமணம், அது கரணே லுட்டு. விக்ரமதே அனயா இது விக்ராந்தி, கரணே கிம் பிரத்யம். விக்ராந்தி அப்படின்னாக்க காலால் அடப்பல். விஸ்வத் விக்ராந்தி திருஷ்யம். திருவடிகளால் உலகத்தை விஸ்வக் அப்படின்னா உலகம் முழுவதையும் திருவடிகளால் அளந்து அளக்கிற காலத்தில் இருந்ததான திருஷ்யம்னு அர்த்தம். அதிசயிதமான இல்லையா திவ்யமான இல்லையா சௌந்தரியத்தை அழகை உடையவன் ஆனபடியினால விஸ்வத் விக்ராந்தி திருஷ்யம் ஸ்வவிதரண மகோதாரியம் தேன தூக்கம் தமம்பிய கஷ்ட. இது முதல் பாசுரத்தை பொறுமா நீழ்படை ஆழி சங்கத்தோடு திருமா நீழ்கடல் ஏழுலகும் தொட ஒரு மாணிக்குரல் ஆகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே. இல்லையா? பொறுமா நீழ்படை. பொறு அப்படின்னா யுத்தோன்முகமா இருக்கு. பொறுங்கிற சப்தத்துக்கு யுத்தம்னு அர்த்தம். பொருதுதல்னா யுத்தம் பண்ணுதல். பொறுமா நீழ்படை. இந்த இரண்டு சுவாரஸ்யமான அர்த்தம் சொல்ற. ஒன்னும் இந்த எம்பெருமான் ஆசிர விரோதிகளான அசுரனோடு யுத்தம் பண்ணும் பொழுது யுத்தோன்முகமான இந்த சங்க சக்கராதி ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஆயுதங்கள் இல்லையா அந்த யுத்தத்தினுடையதான இதுக்கு தகுந்தவாறு அவைகள் இல்லையா வளர்ந்து கொண்டே போகும். மா நீள் படை, படையினா ஆயுதம், பொறுவதற்கேற்றவாறு நன்றா பெரிதாக நீண்டு வளர்ந்து கொண்டு போகக்கூடியதான ஆயுதங்கள். இது அசுரர்களோடு பொறும் பொழுது சொல்லி இந்த ஆயுதங்கள் தங்களுக்குள்ள பரஸ்பரம் பொருந்தும் பொழுது அதாவது அஸ்தானே பயசங்கைன்னு பேர். இந்த சக்கரத்துக்குள்ளதான இந்த தரையறதுக்குள்ள சாமர்த்தியத்தை அதுக்கு இருக்க பலத்தை பார்த்து சங்கம் இருக்கு இல்லையா, அது சக்கரத்தை அதிசங்கம் பண்ணும். இந்த சக்கரத்தால பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டா என்ன பண்றது? பெருமாளும் பிராட்டியும் இல்லையா ஏகாந்தமா ஒரு ஸ்தலம் தான் இன்னைக்கு ராத்திரி சிங்கிமேரம் வந்து தங்குறா இல்லையா. பெருமாளுக்கும் பிராட்டியும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து வராம ரட்சிக்கிறதுக்கு இளைய பெருமாள் கையும் வில்லுமாக அதை சுற்றி சுற்றி வர இல்லையா. முகப்பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாக்க அவர் இளைய பெருமாள் மேலேயே கண்ணை வச்சு தன்னுடைய இல்லையா வில்லில் அம்ப சரியா கொடுத்துட்டு அவர் இளைய பெருமாளே குறித்து அவரை சுற்றி சுற்றி வர. இந்த குகனுடையதான பரிகரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டா முகப்பெருமாள் மேலேயே கண்ணை வைத்து அவர்கள் தங்கள் கையில் ஆயுதத்தோடு சுற்றி வர. ஒரு நாள் முகம் வைத்தாரை இந்த பாடுபடுத்தக்கூடிய பெருமாள் தான் இந்த திருமேனியுடைய அழகு. பெருமாள் திருமேனியை ரட்சிக்கிறதுக்காக இளைய பெருமாள் சுத்தி அதுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு இளைய பெருமாளால பெருமாளுடைய திருமேனிக்கு ஒன்றும் ஆபத்து வரக்கூடாது. முகப்பெருமாளுக்கு முகப்பெருமாளுடைய அவர் பூர்வ சுபாவம் உள்ள வேடம் வேற இல்லையா. அவர் நம்ம இடமா ரொம்ப பூர்வ சுபாவம் உடையவர். இவரால இளைய பெருமாளுக்கும் பெருமாளுக்கும் ஏதாவது தீங்கு நேரிடும்னு முகனுடைய பரிகரங்கள்லாம் முகன் மேல கண் வைத்து சுத்துற. ஏன் அது காரணம் என்ன? அந்த மாதிரி நேராது இருந்தாலும் அஸ்தானே பயசங்கை வார வாரம் அது கேட்டு அடலும் சேர்ந்து இல்லையா பைனாகம் அப்படின்னு பரவத்துல பெருமாள் அந்த திருவனந்தாழ்வான் மேல எழுதிருக்க. அந்த திருவனந்தாழ்வான் என்ன பண்ணுவோம் திடீர்னு இருந்தாப்புல இருந்து தீயும் விஷவுமா கத்துவோம்.
அங்க என்ன கேட்டு அங்க ஆரவாரம் அது கேட்டு ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது இல்லையா, ஏதோ 4 பேர் இறந்து பேசிக்கிறார். அதை கேட்ட உடனே ஏதோ பெருமாளுக்கு ஆபத்து கொடுக்குறோம், ஆசுர பிரகிருதிகள் யாரோ நுழைஞ்சு விட்டா இல்லையா, அவர்களால் பெருமாளுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அழலும் விஷவுமாக உமிழ்வர். ஏன் வாஸ்தவத்துல இது அந்த அவைஷ்ணவைகி அப்பிராப்தியம் சொல்லி ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்குள்ள சாத்விகம் இல்லாத வைஷ்ணவனத்தை வேற ஒரு பகவத் விரோதிகள் துவேஷிகள் யாரும் நுழைய முடியாது. அதுவும் திருவந்தாழ்வானுக்கு தெரியும். தெரிந்த பொழுதும் இல்லையா அஸ்தானே அஸ்தானேன்னு அர்த்தம் ஒரு காலம் சம்பவிக்காத விஷயத்துல அது சம்பவிக்குமோன்னு பயம். அது காரணம் என்ன, இந்த பெருமாளுடைய திருமேனி வஸ்துவாக அதுல அவருக்குள்ளதான பிரீத்தி. இது இப்படித்தான் பெரியாழ்வார் பல்லாண்டு பாட்டினது பயப்பு. இப்பதான் பாண்டியனுடைய சதசுல பரதத்துவ நிர்ணயம் பண்ணிருக்க. அதெல்லாம் பெருமாள் உத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது தெரியும். இருந்த போதும் இல்லையா பெருமாளுடைய வடிவழக நேருக்கிறேன் கண்டவாறே இல்லையா பல்லாண்டு பல்லாண்டுன்னு இல்லையா பெருமாளுடைய திருவேணிக்கு பல்லாண்டு பாடி. இது அஸ்தானே பயசங்கி. ஏன் இப்படிப்பட்ட அஜ்ஞானம், இது அஜ்ஞானம் தானே. இந்த அஜ்ஞானம் யாருக்கு வரும், நமக்கெல்லாம் வராது. மயர்வர் மதியில் மருளப்பட்ட பூர்ண ஞானிகளுக்கு தான் இந்த அஜ்ஞானம் வரும். மயர்வர் மதியில் மருளப்பட்ட பூர்ண ஞானிகளுக்கே வரக்கூடிய அஜ்ஞானம் இது. அதனாலதான் ஆழ்வார்களுக்கு 5 குடின்னு பேர். 5 குடிக்குறி சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலே விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை சொல்லுவேன். அந்த ஆண்டாளு 5 குடிக்குறி தான். 5 குடிதான் என்ன மாற்றம் சொல்ற. ஆழ்வார்கள் முதல் 5 பேர் ஆண்டாளுக்கு முன்னால் உள்ளவா, அப்புறம் 5 பேர் ஆண்டாளுக்கு பிறகு அவதரிச்சவா. அதனால ஆண்டாள் தனக்கு பின்ன அவதரிச்சவர்களுக்கு சந்ததி இல்லை. அண்ணன் முன்னால் இருந்த 5 ஆழ்வார்களுக்கு 5 குடிக்கு 5 குடிக்கு 5ன்னா 5ன்னு அர்த்தம் சொல்றா. இல்ல மாமனிகள் சாய்ச்சது அதல்ல. 5 குடிதான் மங்களாசாசன பரவர்கள். ஐயோ பெருமாளுக்கு என்ன அவசியம் இருக்கிறதோன்னு 5 குடிதான் குடி. 5 குடி. அந்த 5 குடிக்கு ஒரு சந்ததி. அப்படி அஸ்தானே பயசங்கை. அந்த அஸ்தானே பயசங்கை என்ன, இந்த சங்கத்து மேல சக்கரத்துக்கு ஒரு கண்ணு. ஏதோ பெருமாளுக்கு ஒண்ணு தீங்கு இழைக்காம நம்ம பாத்துக்கணும். அவர் சங்கத்து மேல சக்கரத்துக்கு ஒரு கண்ணு. அதனால ரெண்டும் அசுரனோடு பொறுவது போக தங்களுக்குள்ளே பொறுமான. அதனால ஒண்ணும் இல்லையா, இந்த அதுவும் பெருமாள் இந்த லோகத்தை அடக்கிறதுக்காக திருவிக்கிரமாவதாரம் இருக்கிறார். சின்ன வாமன உருவம் பெரிய திருவிக்கிரமான வடிவம் எடுக்கிறார். திருவிக்கிரமான வடிவம் பெருமாள் எடுக்கும்போது என்ன ஆகும், கையில் இருக்க ஆயுதங்களும் வளரும் இல்லையா. பெருமாள் திருமேனி மட்டும் வளர்ந்து கையில ஆயுதங்கள் அப்படி இப்படி இருந்ததுன்னா கையில பொம்மை வச்சுட்டு இருக்கிற சொப்பு வச்சுட்டு இருக்கிறாரு. திருமேனியுடைய வளர்ச்சிக்கு தகுந்தவாறு ஆயுதங்களும் வளருது. அது எப்படி போட்டினாக்க இந்த இல்ல சக்கரம் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா சங்கம் அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்காது இல்லையா. அந்த சங்கம் இவ்வளவு வந்தது சக்கரமா இருந்து அதுக்கு மேல வளர்ந்து காட்டு. இப்படி தங்களுக்குள்ள பரஸ்பரம் பொருது. அதனால மா நீள் படை. இதெல்லாம் எப்போ, பெருமாள் உலகளந்த அவஸ்தையில் பொறுமா நீள்படை ஆழி சங்கத்தோடு. ஏன் திருமா நீள்கடல், திருமா நீள்கடல்னா இல்லையா, அதாவது திரு சர்வ ஐஸ்வர்யத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய மா நீள் கடல்கள் இருக்கு இல்லையா, அவைகள் 7 உலகும் தொழும்படியாக. லோகத்துல அன்னைக்கு அந்த திருவடியை தொழாதவன் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியா. எல்லா திருவடிகள் எல்லா கண்களுக்கு இலக்காகி 7 உலகும் தொழும்படியாக நின்ற திருமானியல் கடல்.
இவைகளோட ஒரு மாணி குரலாகி நின்ற இப்படிப்பட்ட உபகாரத்தையும் பண்ணி அப்படி உபகரிக்கிற காலத்துல எல்லாரும் இல்ல தன் மனதை பார்த்து தன் அழகை பார்த்து மனதை தன்னிடத்துல இல்ல கொடுக்கணும், எல்லா மனதையும் கொள்ள உள்ளும்படியாக ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த இல்லையா ரொம்ப அற்புதமான அழகான வாமன வடிவோடு நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் அது என் கண்ணுள்ளதான். ஏன்னா முதல்ல சுவாமி இதுக்கு ஸ்வவிதரணத்தோட என்ன சம்பந்தம்? ஸ்வவிதரணம்னா தன்னையே வழங்கக்கூடிய, தன்னையே ஆருக்கு வழங்குவான்? அர்த்திப்பவருக்கு. எனக்கு வேற ஒண்ணும் வேணாம், எனக்கு நீயே வேணும், எனக்கு உன்னையே கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறவனுக்கு அர்த்திக்கிறவனுக்கு வேணும். அப்ப ஸ்வவிதரணத்துக்கு முதல்ல என்ன பண்ணியாகணும்? அவனை அர்த்திக்க பண்ணியாகணும். ஏன் அவன் அர்த்தித்தாலும் ஸ்வவிதரணம் பண்ண முடியாது இல்லையா? ஆக ஸ்வவிதரண மகௌதாரியத்தை கொண்டு என்ன பண்ணணும்? முதல்ல அவனை அர்த்திக்க வைக்கணும். அப்பதான் இவன் ஔதாரியத்துக்கு காரியம் வரும். இல்ல இவன் ஔதாரியத்தை அப்படியே வச்சுன்னு தன்னை அப்படியே வச்சுட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அர்த்திக்கல இல்ல. ஆக அர்த்திக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு காரணங்களால அர்த்திப்போம் சுவாமி. ஒண்ணு பெருமாள் தனக்கு பண்ணும் முன்பு பண்ணும் உபகாரம், ரெண்டாவது வழிபாடு. அசுரனுடைய மாயினாலே இல்லையா தப்பி போன இந்த லோகத்தை எல்லாம் இல்லையா திருவடியாலே அளந்து மீட்கிறதான ஒரு வியாஜத்தாலே எல்லாருடைய சிரசிலையும் தன் திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த மகோபகாரகன் இல்லையா. அந்த உபகாரத்துக்கு சுவாமி உபகாரம் தானே பெருசு, எப்படியோ பார்க்கறதுக்கு எந்த முன்ன பின்ன இருந்தான்னு இல்லாமல் ஒரு மாணி குரலாகி நின்றார் இல்லையா இல்லையா. அழகிய குரல் பிரம்மச்சாரி வாமனாவதாரத்தை போல பெருமாளுடைய அழகு வேற இந்த அவதாரத்தை கிடையாது இல்லையா. அப்படி அழகு அந்த உபகாரகத்துவத்தையும் அந்த அழகையும் எல்லாரும் காணும்படி பண்ணி அதில் ஆசைப்பட்டு எல்லாரும் தன்னை அபியர்த்திக்கு தன்னை அர்த்திக்கும்படியாக பண்ணி அதுக்கப்புறம் சொல்லித்தர மகௌதாரியத்தால காரியம் இல்லையா. ஏன்னா ஔதாரியம் அர்த்தித்தால் தானே கொடுக்க முடியும். அதனால அர்த்திக்கப்படினால்தான் ஔதாரியம் பலவத்தாகும். எதை கொண்டு அர்த்திக்கப்பட்டது இல்லையா? தன்னுடைய உபகாரகத்துவத்தையும் தன்னுடைய வடிவழகையும் காட்டி அவர்கள் தன்னையே வேணும் என்று அர்த்திக்க பண்ணி அவர்களுக்கு தன்னையே வழங்கக்கூடிய மகௌதாரியம். அந்த மகௌதாரிய துஷ்டக அபியசஷ்டம் இல்ல. அதுக்கு விஸ்வ விக்ராந்தி திருஷ்யம். விஸ்வ விக்ராந்திங்கிறது அவன் பண்ண உபகாரம். திருஷ்யம் அப்படிங்கிறதா அப்ப அவன் இருந்துதான வடிவழகு. திருஷ்யம்ங்கிறதானது தர்சன யோக்கியமான வடிவழகு. விஸ்வ விக்ராந்தி திருஷ்யம் ஸ்வவிதரண மகௌதாரிய துஷ்டக அபியசஷ்ட. அடுத்தபடியா விகணன சுலபம். சுவாமி என்னதான் இருந்தாலும் இவன் துர்லபன், நம்ம கைக்கு கிட்ட மாட்டான்னு இருந்தா யாரும் அர்த்திக்க மாட்டான். கிடைக்காத விஷயத்தை போய் யாரும் அர்த்திச்சு. அதனால எல்லாரும் அர்த்தித்தவாறே தன்னை கொடுப்பதற்கு என்ன இருக்கணும்? அதுக்கு சுலபன விகணன சுலபம். இதுதான் சௌலபியத்தினுடைய பராகாட்ச சுவாமி. இதை காட்டு சுலபனா இருக்க முடியாது. கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டும் இல்லையா. மண்ணும் நீரும் எரியும் நல் வாயுவும் எண்ணுமாய் விரியும் எம்பிரானையே. கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில். காதன்மையால் தொழில் கண்ணுள்ளே நிற்கும். தொழில்னாவே இந்த தொழில்னா இந்த ஆக்குபேஷன் அந்த தொழில் இல்லை, ப்ரொஃபஷன் அந்த தொழில் இல்லை. தொழில்னா தொழுதால் அப்படின்னு அர்த்தம்.
வரில் அப்படின்னா வந்தால்னு தெரியும். அவன் தொழில் அப்படின்னா தொழுதால். காதன்மையால் தொழில். அதனிடத்துல பரமபக்தி ரூபமான அளவற்ற பிரீத்தியோட காதன்மைன்னு அர்த்தம். அளவற்ற பிரீத்தி. அளவற்ற பிரீதியாக பரமபக்தியோடு அவனை தொழுதால், காதன்மையால் தொழில் தொழுதால் கண்ணுள்ளே நிற்கும். அவன் கண்வட்டத்தை விட்டு அகலமாட்டாதவனாக அவனுக்கு எப்போது சேவை சாட்சி கொண்டு கண்ணுள்ளே கண்வட்டத்துள்ளே நிற்கும். இல்லையா? கண்வட்டம்னா என்ன? கண்ணுடைய விசிபிலிட்டி ரேஞ்சு. இவ்வளவு தூரம் கண்ணுக்கு தெரியும்னா இல்லையா, அது தாண்டி பெருமாள் போக மாட்டான். ஏன்? அவன் காதன்மையால் தொழுகிறது. காதன்மையால் தொழில் கண்ணுள்ளே நிற்கும். இல்லையா? சுவாமி காதன்மையெல்லாம் ஒண்ணு கிடையாது, எனக்கு பெருமாள் இருந்த அவ்வளவு பிரீத்தி பக்தியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு எண்ணிலும் வரும். மனதில் நினைச்சுக்கிறது இல்ல, மனதில் நினைக்க முடியாது. என்னால எண்ணிலும் அர்த்தம் ஏதோ அந்நியபரமாக 1 2 3 4 எண்ணினா இல்லையா, அதுல 26 ஒரு நம்பர் வந்தது. 24 பிரகிருதியை சொன்னா, 25ஆவதாக ஆத்மாவை சொன்னா, 26ஆக என்னை சொன்னான் அப்படின்னு ஷட்விம்சா ஷட்விம்சோ அகம் சொல்லுவன். கடப்படாதிகளோட இது ஒன்று சேர்த்து கடைசியில் ஈஸ்வரன் ஒருத்தன் அப்படின்னு சொன்னாலே போதும். கடப்படாதிகளான மற்ற பதார்த்தங்களோட ஒக்க தன்னை இசைந்தான், அவைகளை இசைந்து தன்னை செய்யாமல் போகலை அப்படின்னு எண்ணிலும் மற்றவைகளோடு சேர்த்து தன்னையும் ஒரு எவர்கள் விட்டு எண்ணினானாகில் உடனே வரும். ஏன்? காதன்மையினால் தொழில் நிற்கும், எண்ணில் வரும். பக்தியை காட்டும் பிரபத்திக்கு உள்ளதானே ஏற்றம். அதாவது அகிஞ்சன்னா ஒண்ணு தெரியாதவனுக்கு சப்த பதத்தினுடைய சுவாரஸ்யம். காதன்மையால் தொழில் நிற்கும், எண்ணில் வரும். பஜனத்தை விபுலம் சுகம் இல்லையா? உபாய விவாதிக்காரர்கள் கடைசி ஸ்லோகம் ஏகஸ்ய விபுலம் இல்லையா? பஜனத்தினால இங்க இருக்கக்கூடிய காலத்துல விபுலமான சுகம் கிடைக்கும். ஆனா விளம்பித்து பலம் இல்லையா? இந்த பிரபத்தி இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற காலத்துல அனுபவம் இல்லையா சொற்பமாக இருக்கும். ஆனா அவ்விடம்பேன மோட்சத்தை கொடுக்க முடியும். இப்போ பெருமாள் எவ்வளவு சுலபம். ஏன்? ஆமா, முதல்ல பக்திக்கு சுலபம்னு சொல்லிட்டு பரிமித ரசா ஜீவித தசா. கடைசி விளம்பேன பிராப்தி பஜனசுகம் ஏகசிய குலம் பரஸ்ய ஆசு பிராப்தி பரிமித ரசா. ஏன் பெருமாள் தன்னுடைய சௌலபியத்தினால தன்னை அர்த்திக்க வைக்கிறான்.
அர்த்திக்க வைத்து விஸ்வ விதரணம் பண்ணுவதற்கு முதல் ஹேது விஸ்வ விக்ராந்தி திருஷ்யம், இரண்டாவது விகணன சுலபம். விகணனம்னாக்க எண்ணுவதுன்னு கவுண்ட் பண்றது. 1 2 3 4ங்கிறது விகணனம். 1 2 3 24 25 26 என்று சொன்ன உடனே இவைகளோட இசை முதல்ல எண்ணில் வரும். எண்ணில் அர்த்தம் கடம் படம் ஈஸ்வரன் என்று இவைகளோடு சேர்த்து சொன்னார். கடம் படம் இவைகளை இசைந்து நம்மை இசையாமல் போகாமல் இவைகளோட நம்மை இசைந்தானே என்று இவன் எண்ணில் வரும். இரண்டாவது இல்லையா 24 என்று பெருது 24 25 26 இவன் ஏதோ கணக்கில் சொன்னானா இல்லையா? இவன் 24 பிரகிருதியினுடைய தத்துவங்களை சொன்னான், 25 ஆத்ம தத்துவத்தை சொன்னான், 26 என்று இல்லையா ஷட்விம்ச தத்துவம் நம்மை சொன்னான் என்று உடனே வந்து முகங்காடு. இவ்வளவு சுலபம் ஈஸ்வரன் இவ்வளவு சுலபனான பிறகு நமக்கு வேற என்ன வேண்டும் இருக்கிறார். எண்ணிலும் வரும் என் இனி வேண்டுவோம். ஏன் அப்படி முதல்ல விஸ்வ விக்ராந்தி திருஷ்யத்தினாலே அர்த்திக்க வைத்து தன்னை கொடுக்கிறவன். அடுத்தது விகணம் சுலபம் சொல்லி தன்னுடைய இல்லையா சௌலபிய காட்டையினாலே தன்னை அர்த்திக்க வைத்து இல்லையா